காலிஃப்ளவர் 65 என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் மசாலா காலிஃப்ளவரோட ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடுது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா பிரியாது, சட்டிலையும் ஒட்டாது, நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பெருசாக இருக்கும் போது கிறிஸ்பியாக வராது. இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற போட்டு ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அது கூடவே உப்பு, காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, அரை லெமனையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மேரினேட்லாம் பண்ண வேண்டாம். இப்போது சட்டியை நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூட சட்டியில் மசாலா ஒட்டவே ஒட்டாது. அதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டும். நீங்கள் என்ன தான் பார்த்து பண்ணாலும் ஒட்டும். இப்போது காலிஃப்ளவரை போட்டு உடனே திருப்பாமல் ஒரு 30 செகண்ட் கழித்து திருப்புங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட மசாலா பிரியாது. அவ்வளோதான், சூப்பரான 65